இந்த வீடியோவை வழங்குவோர் ஜீவன் கேர் சென்டர். மது மற்றும் போதை பழக்கத்திற்கான சிகிச்சை. இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் உதவிக்கு தொடர்பு கொள்ளவும். உதயம் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் பர்சனல்ஸ் வித் தாரா. இன்னைக்கு ராபர்ட் மாஸ்டரோட இருக்க போது. வெல்கம் டு மை ஷோ மாஸ்டர். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? அப்படியே தான். ஸோ பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ பிக் பாஸ் வந்து பயங்கர விறுவிறுப்பாக லாஸ்ட் வீக் போயிட்டு இருந்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து வனிதா அவங்களுடைய ரீஎன்ட்ரி. ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாஸ்டர்? இல்லை அஃப்கோர்ஸ் நான் அப்போ முன்னாடி அதான் சொன்னேன்ல, அவங்க போனவங்க சைலண்ட்டாக அந்த சுனாமி போன மாதிரி இருந்தது. மறுபடியும் தான் சுனாமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா பேர் வேறு வச்சுருக்காங்க இப்போ, கத்துக்குச்சின்னு. நல்லா கரெக்டான பேர் தான். நீங்கள் வனிதா அவங்களோட எவிக்ஷன் இன்டர்வியூ பார்த்தீங்களா மாஸ்டர்? அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன். பார்த்தப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, லைக் வந்து நான் இந்த டேட்டூ போட்டதுக்கு நீங்கள் ஒரு ரீசன் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு நன்றி கடன் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் டேட்டூ போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நோட்டீஸ் பண்ணீங்களா நீங்கள்? ஐயோ, அது காரி துப்புன்னு போல் தான் தோணுது. இல்லை அது நான் உண்மையாக ஃப்ராங்காக இப்போ உங்கள் மூலியமாக சொல்லிக்கிறேனே, நான் சொன்னதில் ஒரு 50% பொய்னே வச்சுக்கோங்க. 50% உண்மை. எதனால் பொய் சொன்னேன்? இப்போது நிறைய பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரீசெண்டாக நிறைய பேட்டி வரணும்ல, கீழே கமெண்ட்ஸ் என்ன தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ திட்டும் போது என்ன பண்ணியிருக்கணும்? சரி இல்லைங்க, நான் உண்மையை லவ் பண்ணிட்டுருந்தோம், அதனால் குத்தினேன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, அப்படி இல்லை, நான் உண்மையாக தான் வந்து சொன்னேன். பட் அதுலேயே கொஞ்சம் அவங்கள காப்பாற்றுனேன்னா ஒரு பொண்ணு. அப்புறம் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா நல்ல ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க, எங்கள் பேசுங்க எங்கள் அம்மா அப்பாட்ட போய்ட்டு இன்னும் காரி துப்புவாங்க. அதனால் அவங்க சில்லி, அவங்க பொறுத்த வரைக்கும் ஒன்று அவங்க நினச்சிட்டாங்க, என் பேர் டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த டேமேஜ் ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இன்னொரு ஒரு விஷயம் மாஸ்டர், நீங்கள் அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. 2-3 இன்டர்வியூஸ் ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்ததே வந்து யூடியூப்பில் இருக்குது. லைக் அதில் வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதும் சரி, அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதும் சரி, அதை நாங்கள் ஓப்பனாக எல்லாருமே பார்த்துட்டோம். ஆமாம். ஸோ இது வந்து எதுவுமே மறைக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களை ஒரு மாதிரி சொல்கிறாங்க. மேபி அதுக்கு இது கூட ரீசனாக இருக்கலாம். அதான் சொல்கிறேன், நான் சொன்னது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பொய் தான் வச்சுக்கோங்க. 50% பொய், ஒன்றும் பச்சையாக சொல்ல முடியாதுல்ல மீடியாவில். எதனால் நான் அவங்கள வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உண்மை தான். பட் வந்து அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருந்தது. ஒரு க்ரஷ் வந்து நம்ம பச்சை சொல்ல முடியாது. அந்த க்ரஷ் போயிட்டு நம்ம குத்துறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் அது வந்து வெரி, அதாவது இருக்கிறதுல பொண்ணுங்க கேவலமான பொண்ணுன்னா நான் சொல்லக்கூடாது, ஒருத்தர் நீங்களும் ஒரு பொண்ணு வேறு, ரொம்ப கேவலமான பொண்ணு அவங்க ஒரு பொண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் மேபி. அதனால சொல்கிறாங்க, இப்போ 2 ஹஸ்பண்டை போய் கேட்டு பாருங்கள், எந்தெந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, கோத்து சொல்லிட்டு தான் அப்படியே பல்ல கழிச்சிட்டே, இல்லைங்க அவங்க மேலே மரியாதைங்க, அவங்கள மரியாதை சொல்லி அப்படி பல்ல கழிச்சுன்னா அது பொம்பளை அதே மதிக்கலாம், ஏன் மதிக்கணும்? இன்னொரு நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும், நீங்கள் வந்துட்டு டேட்டூ வந்து ஒரு ஒரு நன்றி கடன் அடிப்படையில் போட்டிங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு இல்லை, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால தான் அவர் டேட்டூ குத்துனாரு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உண்மையை இது பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு செகண்ட் ஆச்சரியப்பட வைக்குது. எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூவில் வேற நீங்கள் 2 பேரும் பேசியிருந்தீங்க. அதுலேயுமே வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் கூட இருந்த மாதிரியும் நீங்கள் 2 பேரும் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இத்தனை எவிடன்சஸ் இருக்கும்போது எங்கே மிஸ் ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கு புரியல. அதுதான் மிஸ்லாம் கிடையாது, நம்ம ஒரு இடத்துல அதாவது நான் கொஞ்சம் க்ரெஷ் ஆகிட்டு எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தால் அவங்களோட ரியல் கேரக்டர் தெரிஞ்சு குத்திட்டேன். பட் எது குத்துனேன்னா அது உண்மையாலே ஒரு நன்றி கடன் குத்தாச்சு, ஒரு பக்கம் க்ரெஷ்ஷும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ ஏன் உடைக்கிறேன்னா நீயே சொல்லிட்ட, உனக்கே அக்கறை, எனக்கு எதுக்கு உண்மையில அக்கறை? நான் அதனால தான் நீ நிறைய பேட்டு போய் நான் மேடம் தான் சொல்லுவேன், இப்போ தான் ஃப்ராங்காக சொல்கிறேன் வனிதான்னு. ஸோ அதனால் நான் நிறைய விஷயம் கண்ணுக்கு எதில் பார்த்துட்டேங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பச்சை எதுவும் சொல்ல முடியாது, கண்ணுக்கு எதுலேயே நான் பார்த்து வெக்ஸாகி போய் தான் ஓடி வந்துட்டேன். அதான் சொல்கிறேன், அவங்க புருஷனாக போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், நான் சொன்னது கரெக்டு தான் ஒரு மீடியாவில். ஆனால் என் வாயிலேருந்து நான் கல்யாணம் பண்ணி சொல்லவே மாட்டேன் பாருங்கள். நீங்கள் எந்த பேட்டி எடுத்து பாருங்கள், கல்யாணம் பண்ணி சொல்ல மாட்டேன். யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண கேட்டோன்னா அவங்க தான் சொன்னேன்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த பேட்டிலாம் பாருங்கள், எல்லா பேட்டிலும் இப்போ நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாங்கள் லிவிங் டேத்தில் இருக்குன்னு சொல்லவே மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு அந்த இது கிடையாது, அவங்க மேலே கொஞ்சம் க்ரெஷ் இருந்தது தவிர, அவ்வளோதான் தவிர. பட் அவங்க சொல்லியிருந்தாங்களே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம். நான் தான் கேட்டேன்னா இல்லை ஒரு ஐடியா வச்சுக்கலாம் பண்ணலான்னா, ஏங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு விளையாடுறே நீ, பட் லவ் மாதிரி அதை சொன்னேன், க்ரெஷ்ன்னு அதானே சொல்லுவாங்க, அந்த இது போயிட்டுருக்கு, பண்ணலாம் பார்க்கலாம் அப்படியே ரொம்ப இழுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் நாளே தெரிஞ்சிச்சு. அதனால தான் இந்த டேட்டூ சொன்ன டைமு குத்துனது ஒரு 2 monthஸில் டெலிட் பண்ணிட்டேன், அழிச்சிட்டேன். ஏன்னா ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, கேவலம். ஸோ வனிதா எப்போ பேச ஆரம்பித்தாலும் வந்து ஆடியன்ஸ் டைரெக்டாக அவங்களுடைய ஒரு கலாய்க்கிறது ஒரு எதிர்ப்பையோ தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில நேரங்களில் அவங்க பேச விட மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் சில நேரங்களில் ஆடியன்ஸ் இதான் அவங்களுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்குது.
ஆமாம், இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா போனதில் ஜூலியை கூட வெளியே அந்த அப்புறம் நிறைய ஷோ போகும்போது பேச விட மாட்டாங்க. ஏன்னா பொய்ன்னு தெரிஞ்சு போய் சில பேருக்கு. ஸோ இப்போ வனிதாவும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பேச விடாமல் அடக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அபிராமி முகேன் அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. போன வாரம் கமல் சார் பேசி அது ஒரு மாதிரி சால்வ் பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ மண்டே அன்னைக்கு வனிதா அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே முதல்ல இந்த பிரச்சனையை தான் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ வனிதா அவங்க தான் இவங்க அபிராமி அண்ட் முகேன்குள்ளே அந்த ஸ்பிளிட் வந்ததுக்கு இல்லைனா அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்தது காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கமல் சார் சொன்னது அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, நான் சொல்லிட்டேன் என்னால் உனக்கு ப்ராப்ளம் வர, அதே அவனு சொல்லியிருந்தாலும் எனக்குள்ளே இருக்கும். அந்த பொண்ணு மனசு கொஞ்சம் அப்படியே உடையிற மாதிரி இருந்தது. உடையில அது உடையிற மாதிரி இருந்தது. வனிதா வந்து ஒரே ஒரு கல் போட்டு உடைச்சிட்டாங்க, டோட்டலாக முடிச்சிட்டாங்க. பேசாமல் இருந்திருக்கேன் அதை பற்றி. இப்போ எனக்கு தெரிஞ்சு BiggBoss 1 BiggBoss 2லாம் வெளியே நடந்தது உள்ளே பேசக்கூடாது, இது ரூல்ஸ்லேயே இருக்கும். ஆனால் இதில் இவங்களை மட்டும் தனி தச்சு விட்டாங்க. பிகாஸ் சண்டை வரணுக்காக வெளியே பேசுறது உனக்கு சம பேர் உனக்கு அது இதுன்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு தானே 4 செவத்துக்கு போட்டு பூட்டி வச்சுருக்கீங்க, எதுவுமே தெரியக்கூடாதுன்னு. அப்போ சொல்லிடுறீங்களே. ஸோ ஃப்ராடு தானே. வனிதா உள்ளே வந்ததுக்கப்புறம் யாரையுமே பேசக்கூடாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாகவும் இருந்தது. அவங்களுடைய குரல் மட்டும்தான் எல்லா சைட்லேயும் ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் ஒழிச்சிட்டு இருந்தது. ஸோ கம்பேக் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதான் நான் அப்போத்துல சொல்கிறேன், பிக்பாஸ் டோட்டலாக ட்ராமா தான். ஏன்னா யார் வெளியே அமிச்சது ஃபஸ்ட்டு? வனிதாவை மக்கள். யார் உள்ளே போட்டது? அப்போ மக்களா? பிக்பாஸ் தான். அப்போது நம்ம போட்டு ஓட்டெலாம் வேஸ்ட்டு. கஷ்டப்பட்டு வெளியே தூக்கி போட்டோம். இவங்க டிஆர்பிக்காக ஒரு தூக்கி மாடி உள்ளே போட்டு அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் கெத்தாயிடுச்சு. நம்ம வெளியே எடுத்து மறுபடியும் உள்ளே பிக்பாஸ் கிட்ட நம்ம அப்புறம் தைரியம் பேசலாமே. அதனால தான் அந்த வார்த்தை விட்டாங்க. சுட்டிலாம் பேசினாங்க பார்த்தீங்களா, சுட்டிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செட் சொல்லி நான் டோர் திறந்து விட்றேன், எது இந்த மாதிரி பிக்பாஸ் மாதிரி. ஸோ அது கொஞ்சம் தன்னாட்டாக தான் இருந்தது. ஒரு பக்கம் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் அவங்க வந்து வம்பு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஷெரின், தர்ஷன் இவங்க கூட வந்து பெருசாக அவங்கள நோண்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் மாஸ்டர்? அது வெளியேந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களா, எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டாங்க. யார் கொஞ்சம் சேரன் சாரோட பேச மாட்டாங்க அவ்வளோ. ஜெரின்லாம் வந்து அந்த பொண்ணு சேம் வனிதா மாதிரி தான், கொஞ்சம் டீசெண்டாக வனிதா. அது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. அவனும் அப்படி தான் கொஞ்சம் ரகடாக இருக்கான். இப்போ அவன் தான் ஃபஸ்ட்டு பேசினது பிக்பாஸில் வனிதா மிஞ்சி, அதனால் ஐயோ இப்போ அவன்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு கரெக்டாக காயின் நகர்த்தி போகிற கேரக்டர் அதுதான். ஸோ அதனால தான் அபிராமி கொஞ்சம் வீக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்கள சூஸ் டார்கெட் பண்ணாங்க. ஆல்தினே இருக்குது, அதை போட்டு ஆல்தினே சொன்னால் என்ன ஆகும்? அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் அபிராமியை ட்ரிகர் பண்ணாலும் இன்னொரு பக்கம் மது கிட்ட போயிட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து மது தான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவே அவங்களுக்கு உல்டாவாயிடுச்சு கொஞ்சம், அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இதுக்கும் வனிதா அவங்க தான் காரணமா? எல்லாத்துக்கும் வனிதா தான் காரணம். இது முன்னாடி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஏன் இப்படி ஆச்சு? அதான் சொல்கிறேனே, இப்போ வந்து முழுக்க யாருக்கு உண்மையை தெரியும்னா அங்கே இருக்க கேமராமேனுக்கும் எடிட்டருக்கு மட்டும்தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்மளுக்கு காட்டுறது பாய் தானே. ஸோ இவங்க ஜாங்கீர் வெளியே போகும்போது அதை கையில் பாவம் கெட்டு போட்டிருக்காங்க, அது என்ன ஆச்சு கூட தெரில யாருக்கும். அது காட்டலை. சரி கை கட் பண்ணி காட்ட வேணாம் குழந்தைங்க பார்க்குறவங்க, அதுக்கு முன்னாடி சண்டே காட்டலாமே, எதனா யாருமே தப்பு தெரிஞ்சிடுமே. அது காட்டல பிக்பாஸ், அது பெரிய தப்பு அது ஒன்று. அதனால் நான் அதான் சொல்கிறேனே, வனிதாவை இதுக்கு பிளான் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னு இல்லை மேடம், ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போயிடுறேன், ஏதாவது பண்ணி விடுங்க. அவங்க மது அந்த முடிவை எடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ பயங்கர டார்ச்சர் இருந்துருக்கு. அதான் சொல்கிறேனே, இந்த சுனாமி வர வரைக்கும் நம்ம நிம்மதியாக எல்லோரும் ஜாலியாக தான் இருந்தாங்க. சண்டை நடந்தாலும் உடனே ஒட்டிப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேங் ஆகிட்டாங்க. பாய்ஸ் தனியாக போயிட்டாங்க, கேர்ள்ஸ் தனியாக, அப்படி ஆயிடுச்சு. ஸோ அவங்க அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லிச்சு, நான் அம்மா கூட வாழ்ந்தப்ப நான் தனியாக வாழ்ந்தேன், அம்மா அப்பாலாம் இல்லை அந்த மாதிரி. ஸோ இன்னும் ஹேர்ட்டு நல்லா இருந்தாங்க. இந்த பாட்டில் அவனை கண்டுபிடிச்சிட்டு மனசு ரொம்ப வலிக்க வச்சுட்டாங்க. பாருங்கள், ஏற்றி விட்டது வனிதா, ஆனால் அவங்க பாட்டு கேரக்டர் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு இதுவே இல்லை பாருங்கள், அதுதான் மேட்ரு. ஸோ சேரன் அண்ட் லாஸ்லியாக்கு இடையில் அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் கொஞ்சம் விரிசல் விழுந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் நேத்தி 2 பேரும் பேசி சமாதானமும் ஆயிட்டாங்க. நிஜமாவே இவங்க 2 பேருக்குள்ள அந்த அப்பா பொண்ணு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இருந்தது. சேரன் சாருக்கு எப்போவுமே நான் பழகுன்னு சொல்கிறேன், இந்த பொண்ணு உங்களுக்கு பழகுனது கிடையாது. சேரன் வந்து அவர் தான் ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி நல்லா பழகிற ஆள். நல்லா போயிட்டுருந்துச்சு. இப்போ ஏன் கொஞ்சம் விரிசல் இருந்துச்சுன்னா, இப்போது லாஸ்லியாவுக்கு வந்து காம்படிஷன் இருந்தது அந்த பொண்ணு யார், சாக்ஷி. ஸோ இப்போ ஒரு இது உடஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் லவ் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அப்பான்னு ஒரு உறவு இருக்குனால இப்படி தான் உட்காந்துருக்காங்க. அப்பா வழியே விட்டா வச்சு இப்படி வந்துட்டு இருப்பாங்க.
புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ லாஸ்லியாக்கும் கவினுக்கும் இடையில் கண்டிப்பாக இருக்குங்க. அது இப்போ பச்சை தெரியல. அன்றைக்கி நீங்கள் அந்த இது பார்க்கும்போது அவன் இப்படி காட்டுறான், அது கை பிடிச்சி இப்படி பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. அது காமிச்சா குத்திட்டு போக வேண்டியதாங்க போட்டு. அதெல்லாம் அது பொண்ணு, அது பொண்ணோட ஃபீலிங். ஆனால் பின்னாடி அப்பா இருக்கனால ஐயோ சரியா பேச முடியல இவங்கிட்ட, அவர் மூஞ்சி காட்டுறாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நாமினேட் பண்ணியிருக்கு பொண்ணு உள்ள. ஆனால் அவர் வெளியே என்ன சொல்கிறாரு, என்ன நாமினேட் பண்ண மாட்டான் என் பொண்ணுன்னு. அதை சொல்கிறேனே, உறவு என்பது வேறு, போட்டி என்பது வேறு. அப்படி பார்க்கணும். அங்கே உறவு இல்லை, போட்டியும் இல்லை, லவ் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பரவலாக பேசப்படுறது என்ன அப்படின்னா, லாஸ்ட்லியா வந்து சேரன் அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பெருசாக எதுவும் கேட்டாங்க, பட் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. பட் கவினுக்கு ஒரு பிரச்சனை, கவினை பற்றி சொல்லும் போது அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அவங்களும் இன்வால்வ் டைரக்டாக ஆயிருக்காங்க லாஸ்ட்லியா. ஸோ ஒருவேளை அவங்களும் டைரக்டாக இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அது அவங்களுக்கு அவ்வளோ கோவத்தை கொடுக்குதா இல்லை எப்படி மாஸ்டர்? இல்லை, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் 4 பேர் லவ் பண்ணல, என்ன மட்டும் தான் லவ் பண்ணுறாரு. நீங்கள் 4 நாள் சொல்லாதீங்க, அவருக்கு எனக்கு மட்டும் ஒன்று சொல்கிறாங்களே. சீசன் லாஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை, பர்சனலாக சொல்கிறேன். அவங்க வெளியே வந்தாங்கன்னா ஒரு படத்துக்கு பேசலான்னு இருக்கும், அதெல்லாம் வேறு தவிர. ஆனால் இந்த கேமில் இப்போ வந்து நான் வெறுக்கிற ஒரே கேரக்டர் வனிதாக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான். ஐயோ, ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது. அந்த பொண்ணு பேசுது, நான் ஒரு பொண்ணு தான் பேசுது, நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசணும். அங்கே போயிட்டு தெரியுமா உங்களுக்கு அது பண்ணுமா செட்டு அவனா பாத்ரூம் ஓடி போய்ட்டுருது பேசிட்டு உள்ள ஓடி. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கொஞ்சமாக அந்த பொண்ணு கரெக்டாக தான் கேட்டுச்சு ஜாங்கிரி. அது என்ன கேட்டுச்சு, இங்கே வந்து ஆம்பளைங்க வந்து இப்போ இதாக பண்ணுறீங்க, பொண்ணுங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி தெரியுது சொல்லும்போது அதுக்கு உட்கார வச்சு என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அதை கத்தினே இருக்காங்களே, கையாமையா மீன் மார்க்கெட்டே தோத்துருச்சு. உண்மையிலே உங்களுக்கு பார்க்கும்போது எபிசோட்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு கருத்து இருந்ததா மாஸ்டர், ஆம்பளைங்களோட டாமினன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி? அது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஷார்ட்டில் நம்ம பார்த்து சொல்கிறேன், மதுமிதா எதை பார்த்தாங்க தெரியல, என்ன பண்ணது. நம்ம இவ கூட அந்த வெளியே அந்த பேர்னது மாடல் ஒன்று சேரன் சார் வயிறு பிடிச்சி தள்ளினாரு, மீரா மிதுன். அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் தள்ள சம்பவம் நடந்தது அது இருக்குது. அந்த பொண்ணு சொல்கிறது வேறு. அந்த மாதிரி இது நடந்தது, இன்னும் நடந்தது தெரியலையே. இல்லைன்னா அவ்வளோ அவசரமாக பேசாது இந்த பொண்ணு ஜாங்கிரி. ஸோ அதனால் இங்கே நடந்திருக்கும், அது இவங்க போட்டு காட்டல, அதுதான் பெரிய ப்ராப்ளம். யார் மாஸ்டர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கா இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேயே? சேரன் சார், நம்ம மைதா மாவு சரின்னு அப்புறம் சாண்டி ஒரு லவ்க்கு ஓகே, அந்த 3 பேர். ஸோ உங்கள் கருத்து என்னது, யாரை நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? யாரெல்லாம் இந்த வாரம் நாமினேஷனில் வர வாய்ப்பு இருக்குது? வனிதா வருவாங்க, சொல்கிறது தான். பிக் பாஸ் எடுக்க மாட்டார், ஆனால் நாமினேட் பண்ணுவாங்க. வனிதா, கவின், கஸ்தூரி மேடம், சரிங்க சார். யார் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புன்னு இல்லை, மறுபடியும் வனிதா வெளியே போனால் நல்லாயிருக்கும். அதான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து மறுபடியும் கேமாக நடக்கும். இவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டு அந்த கேமே இல்லாமல் ஆக்கிடுறாங்க, போட்டி பரமாக ஆக்கிடுறாங்க. சூப்பர் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு, நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ. இந்த வீடியோவை வழங்குவோர் ஜீவன் கேர் சென்டர். மது மற்றும் போதை பழக்கத்திற்கான சிகிச்சை இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும். உதவிக்கு தொடர்பு கொள்ளவும்.